வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னென்னா பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறோம். பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி ஒரு பாண்டியன் வெளியில் போய் நான் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் வீட்டிலே இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் கிளம்புறாரு. கிளம்பும்போது பழனியும் கூட்டிக்கிட்டு போகிறாரு. அந்த டைமில் இங்கே ஏற்ற வீட்டில் அந்த சக்திவேல் அவர் உட்காந்துக்கிட்டு இவங்களை பார்த்து நக்கலாக பேசுகிறாப்புல. இன்னும் அவங்க இருக்காங்க, இன்னும் பின்னாடி வீடுக்கு பின்னாடி குதிச்சு ஓடி இருப்பாங்கன்னு நினச்சேன், இன்னும் இருக்காங்க போல இருக்கு, இவங்க எல்லாம் திரியிறாங்க மானங்கட்டவங்க எல்லையும் சொல்லியுமா அப்படின்னு திட்டுறாப்புல. அதுக்கு பழனி கோவம் வந்துடுச்சு. பழனி சொல்றாப்புல, இங்கேயும் தான் ஒருத்தர் இருக்காங்க, இப்போ பையனை குண்டக்க மண்டக்க வளர்த்து விட்டுட்டு அவன் லவ் பண்ணான்னு அசிங்கமா பண்ணிக்கிட்டு திரியிறான், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கேயும் ஒருத்தங்க இங்கே என்ன தூக்குல தொங்கலையோ அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. என்னடா வாய் நில்லுது அப்படின்னு அந்த ஆளுக்கு கத்துறான். ஆனா இந்த ஆள் மட்டும் பேசணும், அவங்க பேசக்கூடாதுன்ற மாதிரி அவருடைய கான்செப்ட் இருக்கு. அது போக அப்புறம் கோமதி வீட்டில இருந்து கிளம்பி நான் வெளியில வராப்ப என்னன்னு கேட்கும்போது, நான் எதிர்த்த வீட்டில் எங்கள் அண்ணன் கிட்ட பேசணும்னு வராப்பலாம். கூப்பிடும்போது எல்லாரும் வராங்க. எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் முத்துவேலை கூப்பிடு அப்படின்னு முத்துவேலண்ணேன்னு கத்துது அந்த அம்மா. அப்போ உள்ள அவர் வர்றாரு, எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ இந்த அம்மா சொல்லுது, என் பொண்ணையும் என் குடும்பத்தையும் விட்டுரு, என்னையும் கூட ஏதாவது பண்ணிக்க, வெட்டி போடு குத்தி போடு என்ன வேணா செய், நான் என் குடும்பத்தை விட்டுரு அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சி அழுகுது கையெடுத்து கும்பிட்டு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இனிமே இவனால ஒரு பிரச்சனையும் உன் குடும்பத்துக்கு வராது, ஆனா நீ உன்னைய எப்பவே நான் தூக்கி போட்டேன், நீ என்னை அண்ணன் கூப்பிடக்கூடாது, உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ, ஆனால் உன் பொண்ணு பிரச்சனை எங்கள் வீட்டு பையன் வரமாட்டான், நீ இப்போ அதை பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் சத்தேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் இந்தம்மா கோமதி வீட்டுக்கு இந்தம்மா வழக்கம் போல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கோவம் வந்துருச்சு அந்த சக்திவேல். எப்படி நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவ அப்படின்னு அவர் சொல்றாரு, நாளைக்கு உன் பையனுக்கு பொண்ணு வாக்க போறோம் அப்படின்னு. என்னன்னே திடீர்னு சொல்றீங்க, திடீர்னு இல்லை அதை பேசி வச்சதுதான் நான் இப்போ சொல்றேன், நம்ம போகிறோம் அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கு அந்த ஆளுக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி அப்படிலாம் போக முடியாது அப்படிங்கிறாரு. நான் பண்டாடி சொல்கிறது, என்ன பொண்ணு பார்க்கல இன்னும் அவங்க அண்ணன் கூட சண்டை போட்டிங்க, இப்போ பொண்ணு பார்த்தா வேணாங்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவர் சொல்கிறாப்புல, அந்த வீட்டு பொண்ணு தாண்டா உனக்கு பொண்டாட்டி அந்த வீட்டு மருமகளாக வரணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதோட முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்னங்கிறத பார்ப்போம்.